கையலோட வீட்டுக்குள்ளே அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய பூகம்பமே வர்ற மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசியில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இந்த வேதவல்லிக்கெல்லாம் உண்மையிலேயே மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சத்தியமாக தெரியாமல் இருந்துகிட்ருக்கு. அதாவது நம்ம ஷாலினி இருந்துட்டு கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இந்த அதாவது வேதவல்லியையும் அவங்க அண்ணன் அந்த விக்னேஷ் இருக்கார் இல்லையா, அவங்க ரெண்டு பேரையும் நாக்க பிடுங்கிட்டு சாகிற மாதிரி கேட்டாங்க. அதாவது இங்கே அம்மா தான் தெரியாமல் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க செய்கிறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாத்துக்குமே நீங்களும் தலையாட்டிட்டு இருக்கீங்களே என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி விக்னேஷை உண்டு இல்லைன்னு பண்ணாங்க. உண்மையிலேயே அது எல்லாமே ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் உண்மையிலேயே இப்போது இந்த விக்னேஷும் இந்த வேதவல்லியும் மனசு மாறிடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க எப்போவுமே நாகப்பாம்பு மாதிரி தான். விக்னேஷாச்சு கூட ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக மனசு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேதவல்லி கூடவே இருந்துட்டு மனசு மாற விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பெத்த மகனோட வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க. அதாவது மருமகளை துரத்தி அடிச்சு குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வச்சு இங்கே மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்ட மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஷாலினியோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு உடனே இது எல்லாமே கொலகார குடும்பம், இவங்க எல்லாருமா சேர்ந்து உன்னை கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எப்படியாச்சும் ஷாலினியோட மனசை கலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. ஆனால் உண்மையிலேயே ஷாலினியோட மனசுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுவும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம ஷாலினி என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே இப்போ டீட்டெயிலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க அம்மா, அவங்க அண்ணன், இந்த வேதவல்லி, அடுத்ததாக விக்னேஷ், இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி தான். ஆனந்தி எதுக்காக அந்த கோவிலுக்கு போகணும், அதுவும் இல்லாமல் ஆனந்தியோட கழுத்தில் தாலியை கட்டுற ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷாலினி ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போது நம்ம கையல், அடுத்ததாக இந்த குடும்பம் எல்லாமே அந்த வார்டுக்குள்ளே போயிட்டு, அதாவது ஐசியூக்குள்ளே போயிடுறாங்க. ஒரு பக்கம் இந்த வேதவல்லி, அடுத்ததாக விக்னேஷ் ரெண்டு பேருமே வெளியே துரத்திடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா ஆனந்திக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக கதறி அழுத்த மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆனந்தி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஏதாச்சும் எங்கேயாச்சும் வலிக்குதா அப்படி இப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கையல் இந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னதான் ஆச்சு, என்னதான் சண்டை வந்துச்சு, எதுக்காக நடு ரோட்டில் நின்று அவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆனந்தி அதாவது நம்ம ஷாலினி இருந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதே கிடையாது. ஏன்னா தான் கண்ணால் எல்லாத்தையுமே பார்த்தாங்க. அதாவது ஆனந்தியோட கழுத்தில் ஒருத்தன் தாலியை கட்டுறதுக்கு போனா அப்படிங்கிற வரைக்கும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது தான் இப்படிப்பட்ட விஷயம் நடந்துச்சு. ஆனால் கையில் அங்கே வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் விஷயமே தெரியும். இப்போது ஷாலினி நினச்சிருந்தா எல்லாரும் முன்னாடியுமே இந்த மாதிரி கோவிலில் நடந்துச்சு, அதுவும் இல்லாமல் ஆனந்தியோட கழுத்தில் ஒருத்தன் தாலியை கட்டுறதுக்காக போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல போட்டு உடைச்சிருக்க முடியும். ஆனால் எல்லாரோட மனசு ரொம்ப கெட்டு போயிடும். அதுவும் இல்லாமல் ஆனந்த் எதுக்காக இப்படி பண்ணா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம இந்த ஒரு விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அடுத்ததாக ஆனந்த் இருந்துட்டு ஷாலினியோட கையை பிடிச்சிட்டு, ஷாலினி என்ன மன்னிச்சிரு ஷாலினி, என்னால் தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக கதறி எழுதிட்டு இருக்காங்க. கடைசியில் தான் நம்ம ஷாலினி ஆனந்தி நீ எதுக்காக இவ்வளோ அழுதுகிட்டு இருக்க, நீ இது வேணும்னு பண்ணல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், தெரியாதனமாக தான் உன் கைப்பட்டு, அதாவது நீ தள்ளி விடும்போது அந்த இடத்துல வண்டி வந்துருச்சு, அதனால தான் நான் அந்த வண்டியில் மாட்டிக்கிட்டேன், அவ்வளோதான் நடந்துச்சு, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இங்கே அடுத்தடுத்த விஷயங்களில், அதாவது இங்கே இதை சால்வ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதே சமயத்தில் இப்போ ஷாலினி எந்த ஒரு உண்மையும் அவங்க சொல்கிறது இல்லை. இவங்க எல்லாருமே வெளியே போனதுக்கப்புறமா ஆனந்தி மட்டும் அந்த இடத்துல இருக்காங்க. ஆனந்தி மட்டும் அந்த இடத்துல இருக்கும்போது எல்லாருக்கிட்ட முன்னாடியும் கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் இப்போ கேட்கல, நான் இந்த ஒரு விஷயத்தில் உன்னை நம்புகிறேன், அதே மாதிரி உன் மேலே நம்பிக்கை இல்லாமல்லாம் இல்லை, கோவிலில் நான் நடந்ததை என் கண்ணால் பார்த்தேன், உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு நீ சொல்லு, அப்போ தான் உன்னோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது, நீ யாராச்சும் விரும்புறியா, அவங்க கூட உன்னை சேர்த்து வைக்கணுமா, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லு, நீ இப்படியும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா அது பிரச்சனை, அதே மாதிரி இந்த குடும்பத்துக்கு நல்லதுக்காக நீ பாடுபட்டாலும் பிரச்சனை, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்லு ஆனந்தி, அவ்வளோதான், இதை மட்டும் தான் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷாலினி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கையலுக்கு நல்லாவே தெரியும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ரெண்டு பேருமே மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையல் நல்லாவே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஆனந்தி இப்போது வேறு வழி இல்லாமல் ஷாலினி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிதானோ, வேறு எந்த ஒரு வழி
சந்தேகமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு வசமாக மாட்டிக்கிட்டாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இங்கே பாரு ஆனந்தி, நீ இதுக்கு மேலே என்கிட்ட சொல்லலை அப்படின்னா நீ உண்மையிலே என்னை ஃப்ரெண்டாக வந்து நினைக்கல அப்படின்னு தான் நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு டைமில் தான் ஷாலினி இப்படியெல்லாம் பேசாத, நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன், நடந்தது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததாக உண்மை என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது நீ பார்த்தது எல்லாமே உண்மை தான் ஷாலினி. அதாவது இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதே மாதிரி நான் வந்து அண்ணி இருக்காங்க இல்லையா, அதாவது தன அண்ணியோட அவங்க தம்பி பாலுவை வந்து லவ் பண்ணுறேன், பாலு என்னை லவ் பண்ணுறாங்க, இங்கே அதுதான் நடந்துச்சு. பாலுவோட அண்ணா வந்து என்னை கூப்பிட்டு வச்சு எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா ஏற்கனவே எங்கள் கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டுறதுனால அந்த ஒரு விஷயத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனால் நான் அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு. அதாவது பாலுவை ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரி ஷாலினி கேட்கும்போது ஆமாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் இந்த குடும்பத்தோட நிம்மதிக்காகவும் ஏற்கனவே அம்மா வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, இதை தாண்டி என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஷாலினி இருந்துட்டு, இங்கே பாரு ஆனந்தி, நீ இந்த ஒரு விஷயத்தை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதே மாதிரி இதை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும், கண்டிப்பாக உன்னையும் பாலுவையும் நான் சேர்த்து வைக்கிறேன், நீ கவலையப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவோட வந்து நம்ம ஷாலினி வந்து நிற்கிறாங்க. பட் இருந்தாலும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஷாலினி ஏதோ இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய தடங்கள் செய்கிறாங்க, ரொம்ப கெடுதல் செய்கிறாங்கன்னு தான் நினைப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.